ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் with matching shirt. The Mayflower Restaurant, serving comfort food from around the globe. Charanam Homes, 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore. அது இப்போ என்னோட ஆக்ஷன்ஸ்லேயே தெரியுதுல்ல, லைக் அது எங்கேயுமே எஃபெக்ட் ஆகலை. பட் வி ஹேட் ப்ராப்ளம்ஸ், சம் தேவையில்லாத விஷயங்கள், நிறைய பொய் விஷயங்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இருந்த ஒரு பையனுக்கு ஆல் ஆஃப் சடன் ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் மாதிரி போர்ட்ரே பண்ணாங்க. என்னோட அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாம் தெரியும் வை திஸ் இஸ் ஹேப்பனிங். அதுல எனக்கு தெரிஞ்சு என்னோட அம்மா மட்டும்தான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. நான் பண்ணா இருப்பேன், நானே வந்து கலாய்ப்பேன். கேபி சந்தோஷம் எல்லாம் என்ன கிட்ட பார்த்துருந்து கூடி என்னை பற்றி தெரியும்ல அப்படியெல்லாம் நானே கலாய்ச்சிடுவேன். லைக் இட்ஸ் நாட் எஃபெக்ட், எங்கேயும் எனக்கு எஃபெக்ட் ஆகலை. இப்போதைக்கு ஐ திங்க் எவ்ரிபடி நோஸ் தட் ஐ அம் டிவோர்ஸ்ட். ஸோ இப்போ அந்த கேள்வியோட அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஐ கமிட், ஒரு கமிட்மெண்ட்டுக்கு நான் போகன்ற ஒரு மனநிலைமையில நான் இல்லை. இப்ப கரண்ட்ல தமிழ் சினிமாவோட எந்த சீரியல் எடுத்துக்கிட்டாலும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சீரியல் பண்ணவங்க என்னன்னு சொல்றாங்க, இப்ப வர சீரியல்லாம் அந்த அளவுக்கு ஒரு ஆத்தென்டிசிட்டியாவே இல்ல, ஒரு லைவ்லினஸே இல்ல, நிறைய வந்து ஹிந்தி சீரியலோட தாக்கம் அதிகமா இருக்கு, வேணும்ட்டு அப்படியே பண்றாங்கன்னு. சோ இப்ப கரண்ட்ல நீங்க ஒரு பிரைம் ஆர்டிஸ்டா இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு அந்த ஒரு கம்பேரிசன்? ஓகே, கரெக்ட் தான் அவங்க சொல்றது. பட் நான் இப்ப கரண்ட்லி பண்ற ப்ராஜெக்ட் அப்படி இல்லை. ஐ திங்க் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு கஞ்சமான பையனும் தாராளமான சொல்ற ஒரு பொண்ணும் மாதிரி பண்ற சீரியல் தான். ஸோ அது எங்கேயுமே நான் அந்த கான்டென்ட் எங்கேயும் பார்த்ததில்லை. ஸோ இட்ஸ் அ வெரி நியூ கான்டென்ட். ஸோ அதனால ஐம் ரியலி என்ஜாயிங் டூயிங் இட். ஸோ இப்போ உங்களுக்கு இதுல வந்து கேப்ரியலா கூட நீங்க பேர் பண்ணிருக்கீங்க, ரைட்? ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கு அவங்க கூட அந்த ஒரு கெமிஸ்ட்ரி? ஏன்னா வெளியில சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு லீட் பேர்ஸ்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி தான் அந்த ஒரு சீரியலோட ஒரு பெரிய சக்சஸ். ஸோ எப்படி இருக்கும் ஆன் த ஸ்பாட்? கேபி ஷீஸ் நைஸ். அவளுடைய ஐ மீன் என்ன சொல்றது, அவளுக்கு நல்ல நாலேஜ் இருக்கிற ஒரு கேர்ள் தான். அவளோட ஏஜுக்கு பொறுத்து நல்ல நாலேஜ் அவளுக்கு இருக்கு, எல்லா பற்றியும் விஷயத்தையும் பற்றியும். ஸோ வி ஹாவ் எ ஃப்ரெண்ட்லி ஸோ நல்லா இருக்கு. நாம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம்ல, லைக் இட்ஸ் லைக் கேம்பஸ் லைஃப் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏதோ டீஸ் பண்றது, ஏதோ ஃபன் பண்றது, டைரக்டர் கூட ஃபன் பண்றது, வேற கோஆர்டிஸ்ட் சந்தோஷ் எல்லாரும் இருப்பாங்க. ஸோ வி லைக் டீம் ஒர்க், ஒரு ஃபன்னா என்ஜாய் பண்ணி. ஒர்க் ப்ரெஷர் அங்கே இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு பண்ணில நானே தப்பா ஆக்ட் பண்ணும்போது அது வந்து கலாய்க்கிறது, இப்படியே போயிட்டு வருதா. ஸோ we don't feel anything stress or something. Do you ever felt like சரி என்னடா இது நம்மளுடைய பிரைவசி இங்க ஒரு ஆக்டர் ஆனதால இங்கேயோ பாதிக்கப்படுது நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? சொல்றது வந்து ஒரு ரெகக்னிஷன் இஷ்யூனா, வெளியே போகும்போது செல்ஃபி எடுக்கிறதுனா நான் வெளியே போற ஆள் கிடையாது. ஸோ அது எனக்கு ஒரு இஷ்யூ கிடையாது. பட் ஆக்டர்ஸ்னா ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மாதிரி தானே, they can talk anything about actors. And but are you okay with that, the public property? Okay, fine. That's why என்னோட பர்பஸ் அதுதானே, டு என்டர்டெயின் பீப்புள். அது ஒரு நெகட்டிவ் விதமா என்டர்டெயின் ஆகுறதுனா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு. அப்படி லெட்ஸ் பி an entertainer. ஏன்னா எப்பவுமே ஒரு சின்ன ஒரு நெகட்டிவா ஏதாச்சும் ஒரு விஷயம் வருதுன்னா கூட அது எப்படி வேணா அது ஆப்போசிட்டா இது பண்ணலாம். லைக் ஃபியூ மந்த்ஸ் பேக் இப்போ உங்களை பத்தி சில விஷயங்கள் வந்து நியூஸ் சேனல்ஸ் அது யூ கோ த்ரூ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்க தாண்டிட்டு வந்தீங்க. டஸ் இட் திரும்ப அது அஃபெக்ட் ஆக்குச்சா எப்பாச்சும் உங்களுடைய சினிமாட்டிக் லைஃப் ஆர் சீரியல் லைஃப்? அது இப்போ என்னோட ஆக்ஷன்ஸ்லேயே தெரியுதுல்ல, லைக் அது எங்கேயுமே எஃபெக்ட் ஆகலை. பட் வி ஹேட் ப்ராப்ளம்ஸ். ஸோ அது அப்படியே சால்வ் ஆக வேண்டிய விஷயம். லைக் சில விஷயங்கள் நடக்காது நம்ம லைஃப்ல, அது நாம என்ன ட்ரை பண்ணாலும் என்ன இருந்தாலும் அது முன்னாடி போகாதுன்னா அது விட்டுதான் ஆகணும். ஸோ அதை விட்டுட்டேன். பட் சம் தேவையில்லாத விஷயங்கள், நிறைய பொய் விஷயங்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. ஐ டோன்ட் மைண்ட், பிகாஸ் இது வந்து ஆல் ஆஃப் எ சடன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இருந்த ஒரு பையனுக்கு ஆல் ஆஃப் எ சடன் ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் மாதிரி போர்ட்ரே பண்ணாங்க. ஸோ அந்த சேஞ்ச் ஓவர்லேயே எனக்கு வந்து என்னடா நடக்குதுன்னு தோணுச்சு. பட் இட்ஸ் ஓகே, பிகாஸ் என்னோட க்ளோஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஸோ அதனால எனக்கு அவ்வளோ பெரிய அது பாதிக்கல. அதனால எனக்கு அது யார்கிட்டையும் ரொம்ப பெரிய எக்ஸ்பிளனேஷன் பண்ணுன்ற அவசியம் எனக்கு கிடையல. பட் இந்த அவுட்டர் சர்க்கிள் இருக்கு இல்லையா, நீங்க சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா பீப்புள், அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ அவங்க கொஞ்சம் இமோஷனலாக யோசிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் அது கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் மைண்ட், பிகாஸ் அவங்களுக்கு அதை பத்தி தெரியல, உண்மை என்னன்னு தெரியல. நானும் அதை பத்தி பேசல. ஐ டோன்ட் திங்க் தட் எனக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைச்சேன். பிகாஸ் அந்த விஷயம் போய் தெரிஞ்சு ஒரு 9 months முன்னாடி அந்த விஷயம் போன அந்த 1 week ஃபுல்லா நிறைய உங்களை பத்தி நியூஸ் வந்துச்சு. அது எப்படி இருந்துச்சு அந்த ஒரு வாரம்? எப்படி கடந்து வந்தீங்க? எங்க ஏன்னா இப்ப உங்க சர்க்கிள், இப்ப நீங்க சொல்லுவாங்க என் சர்க்கிள் இருக்கு உங்களுக்கு தெரியும், ஆனா வெளியில அத்தனை நாளா வந்து ஆஹா சூப்பர் ராகுல் பயங்கரம்னு பாத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு வீடியோல கூட கமெண்ட்ல போட்டிருந்தாங்க, திஸ் இஸ் அன் கிரேட் எக்ஸாம்பிள், டோன்ட் ஜட்ஜ் a book by its cover. பாக்க பையன் அழகா இருக்கான்னு நாங்களாம் ஃபேன் ஆனோம், பையன் இப்படி எல்லாம் பண்றான்னு. ஹவு டஸ் இட் ஃபீல்? உங்க வீட்டுல எல்லாம் அம்மா எல்லாம் என்ன சொன்னாங்க? அவங்களாம் ரொம்ப பிரேக் ஆயிருப்பாங்கல்ல? இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபன் தான். இப்ப யோசிக்கும் போது ரொம்ப ஃபன்னியான ஒரு விஷயம் தான். ஏன்னா என்னோட அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாம் தெரியும் வை திஸ் இஸ் ஹேப்பனிங், எதுக்கு இது முன்னாடி போகாம இருக்குன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். பட் அது வந்து போர்ட்ரே பண்ற விதம் இப்படி. ஸோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க என்னன்னா எனக்கு ஓகேவான்னு கேட்டேன். நான் சொன்னேன், அதுல எனக்கு தெரிஞ்சு என்னோட அம்மா மட்டும்தான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நானும் என்னோட தங்கச்சியும் என்னோட அப்பாவும் வந்து ரொம்ப கூல் தான். என்னோட அம்மா மட்டும்தான் ஏன் இப்படி, ஏன்னா
என்னோட அப்பா அம்மாவுக்கும் கூட இஷ்யூஸ் இருந்துச்சு. அவங்களும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. லைக் ஐ திங்க் ஐ கேன் சே தட் ஒரு டீம் ஒர்க் மாதிரி ஒரு சில விஷயங்களை மாட்டி வச்சிருந்தாங்க. பட் அது அவங்களையும் எஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ மோஸ்ட்லி எஃபெக்ட் ஆனது என்னோட அம்மாவுக்கு தான். பட் ஓகே, நாம எல்லாம் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ நாங்களே சப்போர்ட் பண்ணி விட்டுட்டோம், அவ்வளவுதான். ஓகே. பட் நவ இட்ஸ் ஆல் குட். எதுவும் பிரச்சனை இல்லை. ரைட். ஓகே. ஸோ ஒரு ஆக்டர் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படி நான் 12 hours ஒர்க் பண்ணாலும் அடுத்த நாள் போய் நான் ஃபிசிக்கலாக எல்லாம் மெயின்டைன் பண்ணுமே. அதே போல் உங்களுக்கு மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம் இல்லை? தட் ஷுட் பி லைக் வெரி கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும் ஆன் த செட்டில். ஸோ அந்த ஒரு பேட் ஃபேஸை தாண்டி வந்துட்ட பிறகு ஹவ் யூ அகைன் பவுன்ஸ் பேக்? நான் ஃபன்னாக இருப்பேன். நானே வந்து கலாய்ப்பேன். கேபி சந்தோஷக்கிட்ட எல்லாம் என்னக்கிட்ட பார்த்துருந்து கூடி என்னை பற்றி தெரியும்ல அப்படியெல்லாம் நானே கலாய்ச்சிடுவேன். லைக் இட்ஸ் நாட் எஃபெக்ட், எங்கேயும் எனக்கு எஃபெக்ட் ஆகலை. எனக்கு என்னன்னா, ஏன் இப்படி ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் நடந்துச்சு, தேவையில்லாத ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க என்ற ஒரு விஷயம் எனக்கு அவங்க மேல இருந்துச்சு. அது தேவையில்லாத ஒரு விஷயம். பட் இட்ஸ் ஓகே. அவங்களோட மென்டாலிட்டி அப்படி, என்னோட மென்டாலிட்டி இது. ஸோ ஐ வில் ஜஸ்ட் ஃபர்கிவ் எவ்ரிதிங். இட்ஸ் ஓகே. லைஃப் இஸ் தேர் ஸ்டில். ஓகே. சூப்பர். நீட்லி புட். ஸோ நிறைய பேர் கேட்பாங்களா, ராகுல் ஆர் யூ சிங்கிள், கமிட்டட், அதெல்லாம் கேட்பாங்களே, வாட் யூ ரிப்ளை? இப்போதைக்கு ஐ திங்க் எவ்ரிபடி நோஸ் தட் ஐ அம் டிவோர்ஸ்ட். ஓகே. ஸோ இப்போ அந்த கேள்வியோட அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஐ கமிட், ஒரு கமிட்மெண்ட்டுக்கு நான் போகன்ற ஒரு மனநிலைமையில நான் இல்லை. இப்போதைக்கு இட்ஸ் நாட் அட் ஆல் ரிக்வயர்ட். ஓகே. பிகாஸ் அது தேவையில்லாத ஒரு விஷயம். பிகாஸ் ஐ எம் வெரி ஹாப்பி. நான் முன்னாடி எனக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது எனக்கு நான் தான். பிகாஸ் என்னோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஐ ஸ்டார்டட் மை கெரியர் அஸ் எ ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஸோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து இப்போ எனக்கு ஒரு ஸ்பேஸ் இங்கே இருக்குன்னா, தெர் இஸ் எ லாட்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க், ஃபெயிலியர்ஸ், ஹார்ட் பிரேக்ஸ் எல்லாம் இருக்கு. அதில் வந்து ஒன்று ஆட் ஆன் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ அது இதெல்லாம் நான் தான் தாங்கினாலே எனக்கு என்னால் தாங்கிச்சு முடிஞ்சிச்சு. ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் மீ. ஸோ ஃபார் மீ நத்திங் இஸ், everything is okay. ஓகே. ஸோ திரும்ப அந்த ஒரு லவ் லைஃப் அந்த இதுக்குள்ள போறதுக்கு ஒரு சின்ன பயமா இருக்கா, இல்ல அது எப்படி சொல்றது? பயம்ன்றது இல்ல. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து பசங்களுக்கு பொண்ணுங்க மேலேயோ பொண்ணுங்களுக்கு பசங்க மேலேயோ நம்பிக்கை இல்லாம இருக்கு. அது ஏதோ ஒரு பிரிச்சு விட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ பொண்ணுங்க வந்து சில பொண்ணுங்க தேவையில்லாம கேஸ் போடுறாங்க, பசங்களும் பண்றானுங்க ஏதோ ஒண்ணு தேவையில்லாத விஷயங்கள். புரியுதா? இவங்க 2 பேருக்குமே ஒரு நம்பிக்கை இல்லாதனால ஒரு ரிலேஷன்ஷிப் இப்படியே போகுது. So I think the era is going like that. Okay. So ஒரு கொஞ்சம் சட்டில் ஆனதுக்கு பிறகு மேபி we can think about it. எல்லாமே இப்போ மறுபடியும் போயிட்டு ஒரு ஸோ நிறைய சீரியல் ஆக்டர்ஸ் கிட்ட பேசும்போது ஐ வுட் சே லைக், நான் வந்து ரொம்ப சின்னதா ஆரம்பிச்சேன், மை சேலரி வுட் பி ஒரு நாளைக்கு 50 ரூபா 75 ரூபாய்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்களும் அது போல ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்திருப்பீங்க, ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்லாம் வாங்கியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அது எப்படி இருக்கு? ஸோ ஆர் யூ இன் a state to demand, ஓகே எனக்கு இவ்வளவு கொடுத்தா நான் வர முடியும், அது ஒரு ஸ்டேட் ஆஃப் ரெஸ்பெக்ட் தானே? நாம பண்ணலாம், டிமாண்ட் பண்ணலாம். அதை சொல்றது, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது எல்லா இடத்துலயும் இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பட்ஜெட் ஒரு சீரியலுக்கு இருக்கலாம், இல்ல ஒரு ஆடுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கலாம். அந்த பட்ஜெட்டும் தாண்டி நம்ம கேட்கிறோன்ற அவசியம் நமக்கு கிடையாது. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பட்ஜெட் நாம யோசிச்சு, ஓகே ஐ திங்க் ஐ நீட் திஸ், ஸோ ஒரு நெகோசியேஷன் மேபி வி கேன் டூ. ஓகே வித் தட். எனக்கு ஒரு யாரோ ஒரு ஆக்டர் சொன்னாங்க, ஒரு பெரிய சீரியலோட ஹீரோ ஒரு நாளைக்கு 40,000 கேட்கிறாரு. அது ராகுல் தானே? நானா? எனக்கெல்லாம் கிடையாதுப்பா. இல்ல நான் அப்படிதான் கேட்க முடியாது. 40,000 இல்ல, ஐ டோன்ட் திங்க் தே ஹேவ் தி பட்ஜெட். அப்படியா? பட் கொடுக்குறாங்கன்ற மாதிரி இருக்கலாம். மேபி ஃபிலிம் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி எஸ்டாப்லிஷ்ட் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க கேட்டு கொடுக்கலாம். பிகாஸ் தே ஆர் கமிங் ஃப்ரம் தி மூவி. ஸோ அப்படி இருக்கலாம். பட் நான் அவ்வளோ டிமாண்ட் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து தோணும், இப்போ when I was doing நந்தினி, ஓகே அதோட பட்ஜெட் இவ்வளவு இருக்கு. அன்னைக்கு நான் ரொம்ப ஒரு பிகினர் இண்டஸ்ட்ரியில. இப்போதைக்கு ஒரு சீரியலோட பட்ஜெட் எவ்வளவு, இப்போ நமக்கு தெரியும் அவங்களோட பட்ஜெட் எவ்வளவு ஒரு எபிசோட். ஓ டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ரொடக்ஷன் தானா? இல்ல சேனலுக்கு பட்ஜெட் அவங்க கொடுப்பாங்க. அது பிரிச்சுட்டு தானே ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். நாம 40,000 50,000 கேட்ட ப்ரொடியூசர் எங்க போவான்? நம்ம அவங்களுக்கு சைடு வந்து யோசிக்கணும்ல. அட் தி எண்ட் ஆஃப் தி டே எவ்ரிபடி ஷுட் பி மேக்கிங் மணி. ப்ரொடியூசரும் ஹாப்பியா இருக்கணும், நானும் ஹாப்பியா இருக்கணும். ஸோ அந்த ஒரு டீம் ஒர்க் தான் இருக்கணும் நினைக்கிறேன். அதை தாண்டி இந்த ஒரு ஆசை இருக்கும்ல, யாரா இருந்தாலும் ஒரு 2-3 படம் நடிச்சா அது ஒரு லைஃபாவும் செட்டில் ஆகிறதுக்கும் வந்து கரெக்டா இருக்கணும். உங்களுக்கு எப்பாச்சும் தோணி இருக்கா? இல்ல அது நான் சொன்னேன்ல, அது ஒரு இப்போ இங்க இருக்கிற லைம் லைட் நான் இங்கே பார்த்து போறது வந்து ஐ டோன்ட் திங்க் நான் இது விட்டுட்டு அங்கே போகணுன்ற ஆசை. அதான் சொன்னேன், அது எனக்கு தலையில இருந்தா எனக்கு வந்து சேரும். ஆனா இதெல்லாம் என்னது, இதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு அதுதான் வேணும்னு சொல்றது லைக் யூ டோன்ட் ஹேவ் தி கிராட்டிடியூட் ஃபார் திஸ் வாட் யூ டூயிங், ரைட்? அது பண்ணக்கூடாது. அது நான் ஐ ஹேவ் சம் லேர்னிங் ப்ராசஸ். அது படிதான் நான் முன்னாடி லைஃப்ல வாழ்வாங்க. சீரியல்ல வந்து டிஆர்பி எவ்வளவு போயிட்டு இருக்கு, இந்த சேனல்ல எவ்வளவு போயிட்டு இருக்கு, யார் அந்த நம்பர் 1 நைட்டு 9 o'clock ஸ்லாட், அப்படி சாப்பாடுல கை வச்சுட்டு டிவி போட்டா எந்த சீரியல் வருதோ அதுதான் பிரைம் ஸ்லாட். சோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த டிஆர்பி இதெல்லாம்? ஆக்டர்ஸ்க்கும் அது யோசனை போயிட்டு இருக்குமா? நமக்கு அவ்வளவு கவலை இல்லை, பட் வில் சி வருதா. பிகாஸ் இப்போ நம்ம பண்ற ஒரு எபிசோட்ஸோட ரீச் எப்படி போகுதுன்றது பின்னாடி, இப்போ ரீசெண்ட் வீக்ல பண்ண எபிசோட ரீச் எப்படி இருக்குன்றது அந்த இதுல இருக்கும், ரேட்டிங்ல இருக்கும்.
ஸோ நாமளும் பாப்பா ஓகே இந்த சீக்வன்ஸ் நல்லா போகுது இல்லை இந்த ட்ராக் நல்லா போகுது அப்படின்றது தாட் ப்ராசஸ் நமக்கும் வரும். ஒரு பக்கம் இங்க மருமகள் போகுது, விஜய் டிவில சின்ன மருமகள் போகுது. இது எப்படி இந்த படங்கள்ல எல்லாம் ஒரு சண்டை நடக்குமே அந்த மாதிரியா? இங்க ஒண்ணுனா அங்க ஒரு பாண்டியன் ஸ்டோர்னா இங்க ஒரு சரவணா ஸ்டோர் அந்த மாதிரியா? இல்ல நான் வந்து இதோட ரிசல்ட்டை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு வந்த ஒரு விஷயம் இதுதான், அது நான் என்ன பண்ண முடியுது மட்டும் கவலை பண்ணேன். கேட்டிருக்கேன் நான் அவ்வளோ எல்லாம் சீரியல் நான் பார்க்க மாட்டேன். ஓகே. ஆமா, என்னோட சீக்வன்ஸ் அந்த மாதிரி உங்க சீரியல் பாப்பீங்களா? என்னோட சீரியல்ஸ்ல என்னோட சீக்வன்சஸ் என்னது இம்ப்ரோவைஸ் பண்ணணும். நான் இப்ப பண்ற கேரக்டர் ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப டிஃப்ரெண்ட். என்னோட பர்சனாலிட்டிக்கும் அந்த கேரக்டருக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அதுக்காக நான் ரொம்ப எஃபோர்ட் போடுவேன். நான் முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து மேபி நானாவே இருந்தா கூட ஓகே தான். இது அப்படி கிடையாது. பாடி லாங்குவேஜ் மாற்றணும், நிறைய விஷயங்கள் நான் யோசிச்சு பண்ண வேண்டியிருக்கு. ஒவ்வொரு டைலாகிலும் கொஞ்சம் ஹியூமர் எடுத்துட்டு வரணும். இது எனக்கு பழக்கம் இல்லை. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் நான் இதில் பண்ணுவேன். ப்ராம்ப்டிங் பண்ணுவீங்களா இல்லை மனப்பாடம் பண்ணிப்பீங்களா டைலாக்? ப்ராம்ப்டிங் தான், சீரியல் ப்ராம்ப்டிங் தான் பண்ணுவேன். எல்லாம் பெரிய பெரிய டைலாக் இருக்கும், அதெல்லாம் யோசிச்சு வச்சுட்டு இருந்தா முடியாது. பட் நான் பண்ணும்போது கொஞ்சம் அவர்கிட்ட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்க சொல்லுவேன் ப்ராம்ப்டர் கிட்ட. ஸோ தட் அந்த ஒரு லேக் இருக்கும்ல, ப்ராம்ப்டிங்கான ஒரு லேக் வந்து அதில் நான் அவாய்ட் பண்ணிடுவேன். சீக்கிரமா எனக்கு நெக்ஸ்ட் டேல வந்தா நானே ஏதோ மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவேன். சாவே ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நான் சில விஷயங்கள் சொல்றேன். ஸோ லெட் அஸ் செக் எவ்வளோ ஃபாஸ்டா நீங்க அதை கிராப் பண்ணி நீங்க ஏதோ பண்றீங்கன்னு ட்ரை பண்ணலாமா? நிறைய ஹீரோயின் சண்டை போட்டாங்க, ராகுல் கூட தான் ஹீரோயினா நடிக்கணும்னு. ஹீரோயின் சண்டை போட்டாங்க, ராகுல் கூட ஹீரோயின் சண்டை போடணும். ஆனா ஹீரோயின் யாரும் முடிவு பண்ண வேண்டியதுன்னா ஹீரோயின் யாரும் முடிவு பண்றதுன்னா 1 கோடி சம்பளம் கொடுத்தா கொடுத்தேன் ஹீரோயினுக்கு 10 லட்சம் தான் சம்பளம் கொடுப்பேன். இல்ல நான் வந்து அதோட மீனிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுப்பேன். கண்டென்ட் எப்படி அதுதான் மெயினா வரும். ஸோ இப்போ கரண்ட்ல சீரியல் எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு மாசத்துக்கு எவ்வளவு நாள் ஒர்க் இருக்கும் உங்களுக்கு? சில டைம்ல ஹீரோயின் வீடு போகும்போது நாம அங்க இருக்காது. இப்போதைக்கு ஐ திங்க் ஒரு 15 days 14 days வருது நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் அந்த 15 days ஷூட் இருக்க டே விட்டுருங்க. யூ வில் பி ஒர்க்கிங் அரௌண்ட் த கிளாக் ஒரு 12 hours ஒர்க் பண்ணணும். அந்த நெக்ஸ்ட் 15 days உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் இப்போ தெலுங்கு மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சில டைம்ல நான் அங்கே போயிடுவேன், ஹைதராபாத் போயிடுவேன். ஆர் எல்ஸ் ஐ மேபி சம் ஆட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். சில டைமுக்கு தூங்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ எம் நாட் வரிட் அபவுட் இட். எது நெக்ஸ்ட் அப்படியெல்லாம் யோசிக்கிறது இல்லை. ஏதோ பண்ணுவேன். ஐ திங்க் ஐ மே ட்ரைடிங் பண்ணுவாங்க. இப்போ கிட்டார் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒன்று ஐ டூ. எதுவும் இல்லைன்னு நல்லா தூங்கிடுவேன் நிம்மதியா. இப்போ ஒரே நேரத்தில் நீங்கள் இப்போ எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரைட் நவ் மருமகள் அண்ட் தெலுங்கு மூவி பண்ணிட்டு இருக்காங்க ஒன்று. ஓகே. ஐ திங்க் இட்ஸ் பை த எண்ட் ஆஃப் த டிசம்பர் தேல் ரிலீஸ் இட். இப்போ எவ்வளோ எபிசோட்ஸ் போயிட்டு இருக்கு மருமகள்? ஆல்மோஸ்ட் அங்கேண்டா ஐ திங்க் அரௌண்ட் 100 கிட்ட வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். இல்லை, வாட் டு யூ ஃபீல் அஸ் ரொம்ப ஓல்ட் ஃபேஷன்டா சீரியல்ல என்ன ஃபீல் பண்றீங்க? அது உங்களுக்கு அது சொல்லக்கூடிய அந்த ஒரு லிபர்ட்டி இருக்குமா? அதனா சொல்ல சார், இது என்ன நல்லா இல்லையா, லாஜிக்கே இல்லையா, அந்த மாதிரி நானே கேட்பேன். சூப்பர். அப்போ அவங்களே ரைட்டர் கிட்ட கால் பண்ணி பேசி, இப்போ நேற்று கூட அந்த மாதிரி இருந்துச்சு, என்ன இது முன்னாடி வேலை செஞ்சது நல்லா இல்லையா, கரெக்டா இல்லையே, ஓகே அவங்களே பேசி அது கரெக்ட் பண்ணுவானுங்க. சொல்லலாம், நீங்க சொல்லுவீங்களா? அது நமக்கு சொல்லணும்ல, சில நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஓகே, எனக்கு என்ன டைரக்டர் சொல்றாரு நான் பண்றேன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து ப்ராடக்ட் நல்லா வரணும், நான் மட்டும் நல்லா வந்த பார்த்தாது ப்ராடக்ட் நல்லா வரணும். ஸோ இப்போ நீங்க சொல்ற அந்த ஒரு ட்ரெண்ட் முன்னாடி ரொம்ப இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ they are trying to கட் இட் ஆஃப். இன்னும் கொஞ்சம் நேச்சுரலா எப்படி கொடுக்கலாம், அதுதான் எல்லாருமே எஃபோர்ட் போட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இன்னும் போக போக இன்னும் கொஞ்சம் நல்லா பேக்டா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த சீரியல் பயங்கரமா போயிட்டு இருக்கும் போதே டக்குன்னு இன்னொரு சேனல்ல இருந்து கால் பண்றாங்க, ராகுல் பயங்கரமா நடிக்கிறீங்க, சின்ன மருமகள் மாதிரி பெரிய மாமியார்னு ஒரு சீரியல் எடுக்கிறோம், அதுல பெரிய மருமகனே நீங்க தானே. ஸோ வாட் யூ வுட் சே? ஒரே நேரத்துல ரெண்டு பேலன்ஸ் பண்ணலாமா? இல்ல வேற லாங்குவேஜ் வேணா பண்ணலாம். மேபி ஐ வாஸ் டூயிங் தெலுங்கு சீரியல் ஆல்சோ. நான் ஆக்சுவலி இது பண்ண கூட நான் வேற ஒரு சேனல்ல வேற சீரியல்ல பண்ண போனாங்க. பட் அகைன் இட் கேம் டு மீ. So then I chose this project. சென்னையில தமிழ்நாட்டுல வேற சேனல் பண்ண முடியாது. then it will be very legal issue எல்லாம் ஆயிடும். ஏற்கனவே ஒரு லீகல் இஷ்யூ பண்ண முடியும், நீ இது வரையா? ஓகே ஆல் குட் பிரதர். ஸோ என்ன லீகல் இஷ்யூ, இது எல்லோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி ஸ்டில் உங்களுக்குன்னு இப்போ ராகுல் ரவி வர்றாருன்னா கண்டிப்பா நல்லா நடிப்பாருன்றதுக்கு உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஃபேன் பேஸ் அமைச்சிருக்கீங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி யூ மெயின்டைன் திஸ் அண்ட் டூ கிரேட் ப்ராஜெக்ட்ஸ். Thank you so much for your time and all the best. Thank you. ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ், உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் with matching shirt. The Mayflower Restaurant, serving comfort food from around the globe. Charanam Homes, 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore.